பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு ஒரு வரி கொண்ட ஒரு திக்ரு தான் பார்க்க போகிறோம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், இந்த திக்ருக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கவலை துன்பங்கள் ஒரு துக்கத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்ம வீட்டில் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம், அது நடக்க மாட்டேங்குது, ரொம்ப கடினமாக இருக்குது, எப்போடா இந்த காரியம் நமக்கு நடக்கும், இந்த மாதிரி குழப்பங்கள்ல இருந்தாலும் சரி, இந்த திக்கரை நம்ம ஓதும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கவலைகளும் துக்கங்களும் நம்மளை விட்டு நீங்கிடுது. சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லை, நம்ம எளிமையாக நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு நடந்து தருவான். அதாவது இப்போ நம்ம ஒரு காரியம் செய்ய போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அது நமக்கு ரொம்ப இலகுவாக நடந்து முடியணும் யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த திக்கரை நம்ம ஓதணும். சுபஹானல்லாஹ். இந்த திக்ரை நம்ம காலையிலையும் மாலையிலும் 7 முறை ஓதுறது தான் மிக சிறந்தது. அப்படி நம்ம ஓதும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் நம்மளுடைய கவலைகளும் துக்கங்களும் நம்மளை விட்டு மறையுது, நம்மளை விட்டு போகுது, நம்மளுடைய எல்லா காரியங்களும் எளிதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி தரான். ஹசரத் அபு தர்தா அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க, எவர் காலையிலும் மாலையிலும் 7 தடவை இந்த திக்ரை ஓதி வருகிறார்களோ அல்லாஹு தாலா அவருடைய எல்லாவித கவலைகளையும் பிரச்சனைகளையும் நீக்கிவிடுவான். அவர் உள்ள தூய்மையுடன் கூறினாலும் சரி, இல்லாமலும் சரி. அதாவது நம்ம நம்பிக்கையோட இந்த திக்ரை ஓதுனாலும் சரி, நம்பிக்கை இல்லாம நம்ம இந்த திக்ரை ஓதுனாலும் சரி, நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து தரான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நம்மளுடைய துக்கங்களும் நீங்குது. நம்மளுக்கு இருக்கிற இன்னைக்கு அன்றாடம் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே சீக்கிரத்துக்கு ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. அதனால நமக்கு கவலைகளும் துக்கங்களும் சேருது. ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனால் அது நமக்கு மட்டும் நடக்காது. சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த திக்ரன் மூலயமா நம்ம அதை தீர்த்துக்க முடியும். அந்த திக்ரு என்ன, அந்த துவா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இதனுடைய பொருள், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நம்பிக்கை வைத்தேன், அவன் மகத்தான அர்ஷின் அதிபதி. சுபஹானல்லாஹ். எவ்வளோ ஒரு அழகான பொருள் கொண்ட துவான்னு பாருங்க. ஒரே ஒரு வரி தான் 7 முறை ஓதுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். அதாவது ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இதே மாதிரி நம்ம ஓதிட்டு வரலாம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கவலைகள் துக்கங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நம்மளுடைய எல்லா காரியங்களையும் வெற்றியாகவும் எளிதாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைக்கட்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க, நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.